எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சாச்சு பாட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒருத்தர் கூட மோத போற. இன்னைக்கு நீ மோத போறது யார் கூடனா? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். பயங்கரமா வந்தது. நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கா? ஆமா, அவன் 10 கிலோமீட்டர் சாகுடா. உன் கூடவா மோத போறேனா? என்ன வளர்ற? இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறது இல்ல. அவரு வெளியே இருக்காரு. திரும்ப வந்துட்டியா நருடோ? நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை சென்சே. ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பு அந்த புக்கு தானா? எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி ஆளுமை எங்க தெரிய போகுதா? நான் உங்க கூட தான் மோத போறேனா? ஒண்ணுமே பண்ணி கூட ரொம்ப நடிச்சு சாகுறா. நான் யாரு கூட மோத போறேன்னா நருடோ அப்புறம் சாகுரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? சகாஷிக்கு உங்க 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ண போறாரு. நான் தயார். சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்பேன். உடனே நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல, சொல்லுங்க, இப்ப வேண்டாம். இப்ப நான் கிளம்புறேன். எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்கு படிக்க புக்கு வராதுல்ல. இந்த சிறாயா இருக்கிற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? நீங்க விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. சரி விட, நம்ம பிளான் பண்ணதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? நல்லாவே காமெடி பண்றேன். என் டேஸ்ட் இவ்வளவு மட்டுமாவா இருக்கும்? எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. மாட்டிக்கிட்ட முடிக்கிறேன். இப்போ உன் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டா அடுத்து என்ன பண்ண போறேன்? நம்ம கேங்ல ஸ்டூடெண்ட் ஒரே நாள் யார் தெரியுமா? நீ மட்டுமா? நீயும் அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஆகியா? பங்கரு, நிச்சய், அப்புறம் சமாளி புதுக்கடத்துக்கே போட்டாங்க. யாரும் என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? लॉर्ड कासे का आगे मीटिंग कुछ नहीं तो आगे போகுதா? लॉर्ड कासे का आगे ஆயிட்டானா? ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு போகாதே ஆவேன். அதுவரை என்ன ககாஷி, என்னோட மூக்கு எப்படி இருக்கு? உங்ககிட்ட வளர்த்துவேன். பலசாலி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பலசாலியா இருப்பானா? அவளை குறைச்சி இட போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன். நம்ம கண்காணிச்சுட்டு இருந்தவங்க அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இந்த மாதிரி நேரங்கள் தேவையில்லாத குழந்தைகள் பரவாயில்ல ஒன்றும் அல்லது கிடையாது. அகஸ்டின் குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் எப்ப வேணாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. அதுல கிட்டத்தட்ட 12 ஷூட்டுகள் இருக்காங்க. பிங்கோ புக்ல S100 கிரிமினல்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சக்தி வந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா இசமே ஓஷிகாகி ஓரோச்சு மாரோ இந்த கொஞ்சம் இருந்த லீஃப் வில்லேஜ் அழிச்சிருப்பான். இப்போ எதுக்காக அவங்க உயிரோட உங்களுக்கு தெரியுமா? உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பாஸ்பரேட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. நட்பு நாடுகள் கிட்ட சொல்லியிருக்கேன். இவங்களை பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாஸ்டர் சிறையான எங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. கிராமத்துல என்ன இந்த பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட்லோ டிசைன் இருக்கும். அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். நம்ம கிராமத்தை காப்பத்தில் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி ஆகணும். கிராமத்தை பாதுகாக்கணும். என்னாச்சு? ஒண்ணுல அவ்வளவுதான். உடம்பு பார்த்துக்க. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமானு பேச்சானே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜூஸ் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. அவன் எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜூஸ் இருக்கு. பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். அவன் எதிரிகிட்ட நம்ம குறைச்சி இட போடக்கூடாது. இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? மனுஷன் கொஞ்சம் மாறி பாருங்க எதிர்பார்த்தேன். சமூகமானதுக்கு என்ன மனுஷங்க இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல? எங்கிட்ட இருக்கிற இந்த பென்சர் எப்படி ஓடி இருக்கு? உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். சாஸ்திரம் இருந்தாங்க. செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. உன்னால என்னை தடுக்க முடியாது நருட்டோ. எங்களை விட்டுட்டு போன சாஸ்கேவை காப்பாற்ற முயற்சி நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சே? நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பென்சன் எங்க இருந்து எடுத்தா மட்டும் போதும். இது முக்கியமான விஷயம். என் உயிரிழந்த கைங்கன்னா இந்த பென்சன் உங்களால எடுக்கவே முடியாது. இந்த பென்சன் நீங்க எடுக்கணும்னா பாவமும் கருணையும் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது.